பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. 2 நாளைக்கு முன்னாடி நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் ஒரு இரட்டை கொலை நடந்திருக்கு. 9 பேர் கொண்ட ஒரு கும்பல் 3 பைக்கில் வந்திருக்காங்க. நாங்குநேரி பக்கத்தில் பெரும்பத்துங்கிற ஒரு ஊர், அதில் இந்திரா காலனி அப்படி ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு வந்த அந்த 9 பேரும் அங்கே இருந்த டீ கடையில் ஜான் மார்க் அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி, அவரை முதல்ல வெட்டுறாங்க. வெட்டில் அவர் அந்த ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. அந்த ஜான் மார்க் யாருன்னா ஒரு சாதாரண ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கும் அந்த வந்த அந்த 9 பேர் கும்பலுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது, எந்த பழக்கமும் கிடையாது, எந்த மின் விரோதமும் கிடையாது. அவரை சரமாரியாக வெட்டி கொண்டுட்டாங்க. அப்புறம் ஒரு 100 அடி தள்ளி போனால் உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்கிற ஒரு தொழிலாளி, அவர் இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் டீ குடிக்கிறதுக்காக சைக்கிளில் வந்திருக்காரு. அவரை வழிமறித்து அவரையும் 2 வெட்டு. அந்த இடத்துல அவரே அந்த வட மாநிலத்துடைய இளைஞர் அந்த இடத்துல இறந்துடுறார். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடை, அது பக்கத்தில் ஒரு மளிகை கடை, சின்ன பெட்டி கடை, அந்த கடையில் நிற்கிறவங்கள ஒரு 4 பேரை வெட்டியிருக்காங்க. அதில் வெட்டில் 2 பேர் இறந்துட்டாங்க ஏற்கனவே. 3 பேர் 4 பேர் வெட்டு காயத்தில் அங்கே கிடக்குறாங்க. இந்த மளிகை கடைக்காரரை வெட்டுறதுக்கு வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, உள்ளே இருந்து டக்குன்னு ஷட்டரை உள்ளே இழுத்து மூடிட்டார். அதனால் அவர் தப்பிச்சிட்டார். அவர் உடனே உள்ள ஷட்டரை மூடும் போதே நாங்குநேரி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு 9-10 பேர் இங்கே ஒரு 4 பேரை வெட்டுறாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க, உடனே போலீஸை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டே ஷட்டரை மூடி உள்ளே இருந்துக்கிட்டார். ஷட்டரை மூடினதுனால அவர் தப்பிச்சார். இல்லைன்னா அவரும் அந்த இடத்துல வெட்டுப்பட்டிருப்பார், இல்லை கொலை செய்யப்பட்டிருப்பார். இப்போ இந்த வந்த 9 பேர் யார்? இவங்க இந்த பெரும்பத்து கிராமத்தில் இந்திரா காலனியில் உள்ள ஆட்களை வெட்டுவதற்கு என்ன காரணம்? விசாரித்து பார்த்தா போலீஸார் விசாரிக்கிறாங்க. என்ன வித ஒரு காரணங்கிறது இன்னும் ஒரு வெளிப்படை தன்மைக்கு வரலை. என்ன காரணமே அவங்களுக்கு புரியலை. இது மட்டும் இல்லாமல் இங்கே முடிச்சுட்டு அப்படியே போகும்போது கடம்போடு வாழ்வு மையம் இன்னொரு ஊர், அங்கேயும் சிலரை வெட்டியிருக்காங்க. இந்த 9 பேரும் முகமூடி அணிஞ்சு அது யார் என்னன்னு தெரியக்கூடாதுங்கிற முகம், சின்ன குழு கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முகத்தை நல்லா மூடிட்டு வெட்டியிருக்காங்க. இப்போ வெட்ட வர்றவன் தடுத்திருப்பாங்க, ஒரு சண்டை நடந்திருக்கும், அதில் யாருன்னே தெரியல அவங்களுக்கு. வெட்டுப்பட்டவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல, யாருன்னே தெரியல. ஆனால் அது வந்தவங்க எல்லாருமே 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பசங்க, இளைஞர்கள் தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறாங்க. 9 பேருமே நல்ல போதையில் இருந்திருக்காங்க. இப்போ சாராயம் குடிச்சிட்டு சரக்கு அடிச்சுட்டு வர்றவன் ஒரு விதமான போதையில் இருப்பான். சிலவன் அந்த போதை காணாமல் என்ன பண்ணுவான்னா அதுக்கு மேலே கஞ்சா அடிப்பான். கஞ்சா அடித்தா அந்த போதை ஒரு 4 மடங்கு உயர்வாக இருக்கும். அவன் ஒரு மிருகமாக மாறிடுவான். நம்ம என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், யாரை அடிக்கிறோம், எந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறோம், கையை பிடிச்சி இழுக்கிறது அக்காவா தங்கச்சியா அம்மாவா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. மிருகமாக மாறிடுவான். மிருகத்துக்கும் அவனுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு அரக்கனாக ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த 9 பேரும் இந்த வேலை வெட்டியிருக்காங்க. வெட்டினதில் 2 பேர் ஸ்பாட் அவுட்டு, மீதி 7 பேர் வெட்டுக்காயங்களோட ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கார், எப்போன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. ஆனால் இன்னொரு அதிகாரப்பூர்வ தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இழுபறியில் இருக்கக்கூடிய அவரும் இறந்துட்டார். இங்கேருந்து வெட்டுப்பட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் போதே அந்த இடத்துல அவர் இறந்துட்டார். ஆனால் காவல்துறை அதை மூடி மறைக்கிறாங்க. இரட்டை கொலைங்கிறது 3 கொலை ஆயிரும். தேர்தல் வரப்போது நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஆளுகின்ற அரசுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு விடக்கூடாது என்பதற்காகவும் ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க அதை ஹாஸ்பிட்டலே வச்சுக்கிட்டே அவர் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காரு, கவலைக்கிடமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவலை வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இறந்துட்டாருங்கிற மாதிரி ஊர்ஜிதமாக சொல்கிறாங்க.
இது அதாவது செவிவழி செய்தியுமாங்கள, அதுதான். யாரையும் ஊருக்குள்ளே விடலை. ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் போராடுறாங்க, சாலை மறியல் பண்ணுறாங்க. நெடுஞ்சாலையில் வந்து போக்குவரத்து நிறுத்தி நீதி கேட்குறாங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிங்க, கைது செய்யுங்க அப்படின்னு அவங்க வந்து மேலும் மேலும் அவங்கக்கிட்ட பிரச்சனை கொடுக்காங்க. ஆனால் காவல்துறை வந்து அவங்கள சாதுரியமாக பேசி நாங்கள் செஞ்சிடறோம், நீங்கள் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. அந்த பெருமத்தும் கிராமத்துக்குள்ளே வெளியே இருந்து யாரும் உள்ளே போக முடியல. இப்போ ஏதாவது சமுதாய தலைவர்களோ ஒரு கட்சி தலைவர்களோ என்ன நடந்திருக்கு, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம், இல்லை விசாரணை இதுக்காக போகிற யாருமே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர் மக்களை தவிர யாரும் உள்ளே போக முடியல. பெரும்பத்து கிராமத்துக்குள்ளே என்ன போலீஸ் வந்து அந்த ஊரை தான் கையில் வச்சுக்கிட்டாங்க, யாரையும் அலோவ் பண்ணல. அதையும் மீறி யாராவது போனால் கூட அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியாக அவங்க வந்து வெளியேற்றப்படுறாங்க. ஒரு வக்கீல் போக முடியல, ஒரு அதாவது சொந்த பந்தம் போக முடியல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அங்கே நிலவிட்டுருக்கு. இதில் நம்ம நல்லா விசாரித்து பார்த்தோம். விசாரித்து பார்த்ததில் என்னென்னா, இந்த 9 பேர் ஒரு மிருகத்தனமாக மாறி இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கூலிப்படை தலைவன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். இந்த 9 பேருக்கும் தலைவனாக ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் சுபாஷ் என்ற சுப்பையா. இவன் வந்து சின்ன வயசு தான், ஒரு 22லேருந்து 23 வயசு இருக்க வச்சுக்கோங்களேன். இவங்க அப்பா யாருன்னா, அதாவது திமுக நாங்குநேரி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர்எஸ் சுடலைக்கண்ணு அவருடைய பையன். இந்த திமுக ஒன்றிய செயலாளருடைய பையன்தான் இந்த சுபாஷ்ங்கிற பையன், சுபாஷ் என்ற சுப்பையா. என்னடா ஒன்றிய செயலாளருக்கு 4 பொண்ணு தானே, அவருக்கு பையனே கிடையாது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த சுபாஷுங்கிறவர் 4 பொண்ணு வரிசையாக பொண்ணு பிறந்ததுனால நமக்கு ஒரு பையன் இல்லையே, அந்த கவலையில் அவங்க அண்ணன் பையனை எடுத்து இவர் வளர்க்குறார். தான் பையன் போல் அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு அவன் வளர்த்துருக்காரு, சுதந்திரம் கொடுக்குறாரு. இவன் என்னமோ இவன் ஊதாரித்தனமாக சேர்க்கை சரியில்லாமல் தண்ணி அடிச்சுக்கிட்டு கஞ்சா போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற சுற்றுப்புறங்க இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் மிரட்டுறது. இவன் வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன். ஆனால் இவன் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஊரில் போய்கிட்டு அவங்கள மிரட்டுறதும் வெட்டுறதும் அருவாளை வச்சு காட்டி பயங்காட்டுறதும் வழிப்பறி பண்ணுறதும் இதே வேலையாக வச்சுருக்கான். இவன் மேலே நாங்குநேரி காவல்துறையில் ஏற்கனவே நிறைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் காவல்துறை அவனை எதுவுமே கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க அப்பா ஒரு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் என்கிற ஒரே காரணத்தினால அவனை காப்பாற்றுறாங்க காவல்துறை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி 9 பேர் ஒரு கூலிப்படையை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு 9 பேரை வெட்டியிருக்கான். 3 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு காவல்துறை என்ன பதில் சொல்ல போகுது? ஆளும் அரசுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா? பொதுமக்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு அவங்களா நீங்கள் நின்று நீதியை நிலைநாட்ட போறீங்களா என்கிற கேள்வி இப்போ எழுது. இதுக்கு முன்னாடி ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி அந்த பெரும்பத்து ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் தாழ்த்தப்பட்டவங்க நிறைய பேர் அந்த ஊரில் வாழ்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள சுவரில் வந்து ஒரு அம்பேத்கர் படமும் திருமாவளவன் படமும் போட்டிருக்காங்க. இவங்க ஒரு குரூப்பாக போய் மண்ணெண்ணெய் குண்டத்தை ரெடி பண்ணி திருமாவளவன் படத்தில் கொண்டு அடிக்கிறாங்க. அதில் அம்பேத்கர் படம் தப்பிக்குது, திருமாவளவன் படம் சேதமாகுது. உடனே காவல்துறை வந்து யார் என்ன விசாரித்து அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதை பண்ணது யாருன்னா இதே சுபாஷ், இவனுடைய கூட்டாளிகள் தான் அதை பண்ணுறாங்க. அதுக்கும் அவன் பேரில் ஒரு வழக்கு இருக்குது. அதில் வழக்கு போட்டு வழக்கில் இப்போ வந்து வெளியே வந்து ஒரு 10-15 நாள் தான் ஆகுதுங்கிறாங்க. அடுத்த சம்பவம் இப்போ நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாங்குநேரியில் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுடைய வீட்டுக்கு ஒரு 2 பேரோ 3 பேரோ உள்ளே போய் அந்த பையனை சரமாரியாக வெட்டினாங்க, தாக்குனாங்க. இடையில காவல்துறை புகுந்து அந்த பையனை காப்பாற்றி அவனுக்கு சிகிச்சை அளித்து அவனை உயிரோடு இன்றைக்கி நடமாட விட்டுருக்காங்க. அந்த வெட்டினாங்களே உள்ளே போய், அதுவும் இதே சுபாஷ், இந்த பையன்தான், இந்த பையன் தலைமையில் இருக்கக்கூடிய டீம் தான் உள்ளே போயிருக்காங்க. இதுக்கு என்ன மோட்டிவ்னா, ஸ்கூலில் வந்து அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பையனுக்கும் இன்னொருவனுக்கும் ஏதோ தகராறு வந்திருக்கு பள்ளியில். அந்த பள்ளியில் நடந்த தகராறை தான் அவனை தாக்குறதுக்காக இந்த சுபாஷுங்கிற கூலிப்படை நாய்
அங்கே போய் அந்த பையன் வீட்டில் போய் வெட்டினான். அதே சுபாஷ் தான் இந்த 9 பேருடைய வெட்டுக்கும் இந்த 3 பேருடைய மரணத்துக்கும் காரணமானவன் இந்த சுபாஷ். அதாவது திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் சுடலைக்கண்ணுவோட மகன் சுபாஷ். இவனை இதுவரை காவல்துறை கைது செய்யலை. காரணம் என்ன? அவனுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கீங்களா, இல்லை திமுக ஒன்றிய செயலாளர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு இரும்பு வளைய மாதிரி நீங்கள் அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறீங்களா? என்ன காரணம்? பொதுவாக தென் மாவட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா சாதிய கலவரங்கள் நடக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கடந்த ஒரு 6-7 வருஷமாக அந்த கொலைகள் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு. காவல்துறையுடைய எடப்பாடியார் ஆட்சியில் இந்த மாதிரி ஜாதிய கொலைகள் அவ்வளவு நடைபெறல தான் சொல்லணும். ஏன்னா போலீஸ் அவங்க கையில் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி கூலிப்படையாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்கி வச்சுருந்தாங்க, அமைதியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபமாக இந்த கொலை இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. ஏற்கனவே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாளையங்கோட்டையில் தீபக் ராஜா அப்படிங்கிறவன் ஒருத்தன் தன்னுடைய காதலியோட ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஹோட்டலில் வச்சு அவனை வெட்டுறாங்க. அதில் முதல் குற்றவாளி யாருன்னா நவீன் தேவர் அப்படின்னு ஒரு பையன் தான் அதில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த 9 பேர் இந்த கும்பல் 2 நாளைக்கு முன்னே நடந்த சம்பவத்தில் வெட்டி போட்டு போகும்போது நவீன் தேவர் அப்படின்னு அவர் பேரை சொல்லி அவர் கோஷம் போட்டு போயிருக்காங்க. ஆனால் இதை கேள்விப்பட்ட அந்த நவீன் தேவர் உடனடியாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்கார். அவரை போலீஸ்காரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காவல்துறை நீ உள்ள திருநெல்வேலிக்குள்ள வரக்கூடாது, நீ வெளியே தான் இருக்கணும், அவன் மேலே கேஸு, திருநெல்வேலிக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு கண்டிப்பு போட்டிருக்காங்க. அதை நவீன் தேவரே ஒரு காணொலியில் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி என்னை காவல்துறை என்னைய திருநெல்வேலிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த 9 பேர் எனக்கு யாருன்னே தெரியாது, என்னுடைய பெயரை தவறாக அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கார். நவீன் தேவருடைய பேரை இந்த 9 பேர் கொண்ட மிருக கும்பல் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது செய்தது யார்? நவீன் தேவர் தான் ஆளை வச்சு செஞ்சாரா, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதோ முன்விரோதம் காரணமாக இது நடத்தப்பட்டதா? இப்படி பல கேள்விகள் எழுது. இது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, காவல்துறையை கண்டிக்கிறாங்க. இப்போ ஆளுகின்ற திராவிட மாடல் அரசை வன்மையாக கண்டிக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவருடைய என்ஆர் தனபாலன் அவர்களும் பாதிக்கப்பட்டவங்களில் ஒரு 4 பேர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறாங்க. அதில் இந்த உயிருக்கு போராடி கொண்டு இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவரும் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் என்ஆர் தனபாலன் அவர்கள், அதாவது பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் இந்த இரட்டை கொலைக்கு சம்பந்தமாக ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அவங்க அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்குநேரியில் இரட்டை கொலை, கண்மூடித்தனமாக வெட்டி சாய்த்த போதை கும்பல், பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்குதல், என்ஆர் தனபாலன் கண்டனம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்து கிராமத்தில் டீ கடையில் இரவு நேரத்தில் பொதுமக்கள் சிலர் டீ குடித்துவிட்டு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் மது போதையில் 3 மோட்டார் சைக்கிளில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் டீ கடை முன் பேசிக்கொண்டிருந்த அப்பாவி பொதுமக்களை சரமாரியாக கண்மூடித்தனமாக வெட்டிவிட்டு பெட்ரோல் குண்டையும் வீசிவிட்டு அருகே உள்ள கடம்போடு வாழ்வு கிராமத்திலும் புகுந்து அங்கேயும் சிலரை வெட்டி சென்ற கொடூரம் அனைவரையும் பதைபதைக்க வைத்துள்ளது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சி பாருங்களேன், அந்த சுற்றி உள்ள கிராமங்களுடைய பொதுமக்கள் இதை கேள்விப்பட்டு 9 பேர் இந்த மாதிரி மிருகத்தனமாக மாறி பைக்கில் சுற்றி கண்டவனெல்லாம் வெட்டுறான் அப்படின்னு கேள்விப்பட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அதுதான் இவங்க சுட்டி காட்டுறாங்க. சாதாரணமாக நின்று பேசிக்கொண்டிருந்த அப்பாவி பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி தப்பு சென்ற சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது சும்மா சாதாரணமாக நீங்களும் நானும் ஒரு டீ கடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 9 பேர் பைக்கில் இறங்கி நம்மளை வெட்டினா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதை சுற்றி இருக்கிறவங்களுடைய நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறவங்க, அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, எதிரில் டீ கடையில் இருக்கிறவங்க, கடைகளுக்கு வந்த பெண்கள், குழந்தைகள்லாம் என்ன சூழ்நிலை இருந்திருப்பாங்க, எப்படி ஒரு பதட்ட நிலவி இருக்கும், அதைத்தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. இந்த சம்பவத்தில் அப்பாவி பொதுமக்கள் 2 பேர் உயிரிழந்தும் மேலும் 2 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் துரதிர்ஷ்டமான சம்பவம் நிகழ்ந்துள்ள நிலையில்
தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்பது வருத்தமாக உள்ளது. சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் ஏற்கனவே சீர்கெட்டு தான் போயிருக்கு. அது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். எப்படி இருக்குது, திமுகவுடைய கட்சிக்காரங்க அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன நிறைய செஞ்சிட்டு இருக்காங்கங்கிறது பாதி தான் நமக்கு வெளியே வருது. பாதி இந்த ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் மறைக்கிறாங்க, வெளியே தெரிய மாட்டேங்கி. அதையும் மீறி அதாவது பாலிமர் டிவி மாதிரி ஏதாவது செய்தியை வெளியே கொண்டு வந்தால் அது சம்மந்தப்பட்டவங்க அந்த டிவி ரிப்போர்ட்டரையும் அந்த ஊடகவியலாளரும் அடிக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஒரு கல்குவாரியில் மண் அள்ளுறத ஒரு டிவியுடைய நிருபர் புகைப்பட கலைஞர் படம் எடுத்ததை அந்த மை ஸ்டாண்டாலேயே அந்த ஆள் அடிக்கிறார். திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ இருந்தும் அவர் அடிக்கிறார். இப்படி நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று மார்த்தடிக்கிறாங்க இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள். இதே மாதிரி ஒரு அசிங்கத்தனமை எங்கே சொல்றது? இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. மது மற்றும் போதை பழக்கத்திற்கு மனிதன் தன்னை இழந்து மிருகமாக மாறி இது போன்ற அரக்கத்தனமான கொடூரமான செயல்கள் செய்து வருவது வன்மையாக கண்டித்தக்கது. அதாவது சாதாரணமாக சாராயம் குடிச்சோ சரக்கு அடித்தவன் அவனுக்கு ஓரளவு தான் போதை இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அந்த இளைஞர்கள் பீத்திக்கிறாங்கள இளவட்டங்கள், அவங்களுக்கு இந்த போதை காணாது. இதுக்கு மேலேயும் போதை வேணும்னு கஞ்சா அடிக்கிறது, போதைப் பொருளை ஊசி போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது, மருந்தை அதாவது பவுட்ரு போடுறாங்க. இதெல்லாம் போட்டு நிறைய இருக்குது, சாக்லேட் இருக்குது. இதெல்லாம் போட்டு மனிதனாக இருக்கக்கூடிய மனிதனை தன்னைத்தானே ஒரு மிருகமாக அவங்க மாற்றிக்கிறாங்க. இப்படி தான் இன்றைக்கி இருக்க இளைஞர்களுடைய சூழ்நிலை நிலவிட்டுருக்கு. அதைத்தான் இவங்க சுட்டி காட்டுறாங்க. தமிழக மக்களை மது போதைக்கு அடிமையாக்கி சிந்திக்க விடாமல் மிருகத்தனமாக மாற்றி அரை மனிதனாகவே வாழ்க்கையையும் குடும்பத்தையும் தொலைத்து பெண்களையும் குழந்தைகளையும் அனாதையாக்கி மது போதை பொருட்களை அரசே விற்பனை செய்வதை தடை செய்தால் மட்டுமே மனிதன் மனிதனாக வாழ முடியும். இது போன்ற குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுங்கிறாங்க. ஆமாங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்து காசு இல்லை போதை ஏறி போய் பொண்டாட்டி பிள்ளைகளை போதையில் அடிக்கிறான், உதைக்கிறான், கொலை பண்ணுறான். சில பசங்க குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா அம்மாவை வெட்டுறான், அண்ணனை வெட்டுறான், அப்பாவை வெட்டுறான். ரோட்டில் போகிற பெண்கள்கிட்ட தாலியை சங்கிலியை பறிக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன மூக்குத்திக்கோ சின்ன கம்மலுக்கோ வயதானவங்க வீட்டில் இருந்தால் அவங்க வீட்டில் போய் அடித்து நொறுக்கி அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக அந்த மூதாட்டியை கொலை பண்ணுறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சகஜமாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தமிழர்கள் எப்போதுமே அற மயக்கத்தில் இருக்கணும், போதையில் இருக்கணும். நாம் என்ன தப்பு செய்தாலும் அதை அவங்க கண்டுக்கக்கூடாது. இப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி தமிழகத்தில் நிலவிட்டுருக்கு. குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களும் சிந்திச்சு பாருங்களேன். உங்கள் குடும்பத்தில், பக்கத்து வீட்டில், உங்கள் தெருவில், உங்கள் ஊரில் எவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவங்கள் நீங்கள் நல்லா பின்னோக்கி பாட்டு பாருங்கள். குடி, மது, போதை சகஜமாக இன்றைக்கி கிடைக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவிட்டுருக்கு. அதைத்தான் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் அழகாக சுட்டி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்படி இரட்டை கொலைக்கு காரணமான 9 பேரையும், அதாவது உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். மேலும் இக்கொடூர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 10 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு நடுத்தர மக்கள் இருந்தாலும் அவன் இன்னைக்கு உயிர் இழந்துட்டான். அவன் குடும்பம் ஏன்னா கஷ்டப்படும். அவன் பிள்ளைகள் படிப்புக்கு என்ன பண்ணும், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அதனால தான் உயிரிழந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா தமிழக அரசு கொடுக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் ஒரு அரசு வேலையும் கொடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏங்க, கள்ளக்குறிச்சியில் கலாச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. சாதாரண எந்த தப்பும் செய்யாமல் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம அவன் சாதாரணமாக ஒரு கடையில் டீ குடித்தது குற்றமாங்க? அவனை வெட்டி கொண்டு இருக்கான். அவனுக்கு தமிழக அரசு 10 லட்சம் என்னங்க, 20 லட்சம் ரூபா கொடுத்து அவன் குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்தை தேடி தரணுமா இல்லையா? இவன் எதுக்கு டீ கடையில் வந்து வெட்டுறான்?
இல்லை தமிழக அரசு மதுக்கடை திறந்திருக்க, மணி 7 மணி 7:45 ஆகுது. இந்த நேரத்தில் நீ மதுக்கடையில் கொண்டு மது குடிக்காம வந்து டீயை குடிச்சிட்டு இருக்கேடான்னு அவன் வெட்டுறானா? அப்படி தான் என்ன தோணுது. இரவு 7:45 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குதுங்க. டீ கடையில் நிற்கிறவன டீ குடிக்கிறவன வெட்டிட்டு இருக்க. அவன் ஒன்னே மாதிரி அவனையும் குடிக்க சொல்றியா? ஒன்றை மாதிரி அவனையும் மிருகமாக மாற சொல்றியா? சாராயம் குடிக்காம சரக்கு குடிக்காம நீங்கள் அரசு திறந்து இருக்கிற டாஸ்மாக் கடைக்கு போகாமல் இங்கே உட்காந்து 10 ரூபா டீயை குடிச்சிட்டு இருக்கிறேன்னு வெற்றியா அப்படின்னு கேட்க தோணுது இல்லை? அதுதான் அவன் மோட்டிவா. ஆனால் சுற்றி வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த வித முன் விரோதம் கிடையாது. அவன் அண்ணனா தம்பியா எதிரியா மச்சானா மாமானா அண்ணனா எதுவுமே கிடையாது. காரணம் என்னென்னா அவன் ஒரு ஜாதி, அந்த 9 பேருமே ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க. தன் ஜாதி திமிரை காட்டுறதுக்கும் தன் சாதியுடைய கெட்ட காட்டுறதுக்கும் என்ன எங்கள் அப்பா ஒன்றிய செயலாளர் உன்னால என்னடா புடுங்க முடியுங்கிற மாதிரி அவன் செயல்பட்டுருக்கான். இதுக்கு காவல்துறை உடனடியாக இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும். இப்போ இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் கேட்டு கேட்டு இந்த அரசில் புளிச்சு போச்சுங்க. அது நடக்காது, நல்லா தெரியும். இந்த அரசு செய்யாட்ட கூட 26 புதிய அரசு இந்த குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை வழங்கணும். கள்ளக்குறிச்சியில் சாராயம் வித்தானே அவனும் ஒரு திமுகவுடைய விசுவாசி, திமுக கட்சியில் இருக்கக்கூடியவன். அவன் தான் சாராயம் வித்திருக்கான், கள்ளச்சாராயம். இங்கே நடந்ததும் ஒன்றிய செயலாளர், திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் பையன் நடத்துகிறான். அப்பா பிள்ளையை எப்படி வளர்க்கணும், அவனுக்கு என்ன செல்லம் கொடுக்கணும். நீங்கள் அரசியலில் பெரிய ஆளாக இருந்தால் பையன் என்ன செஞ்சாலும் காவல்துறை கண்டுக்கக்கூடாதா? அரசு கண்டுக்கக்கூடாதா? முதல்ல அந்த காவல்துறையினர் அரசு அதிகாரிகள் செய்கிறத கேட்டு செய்யணுமே தவிர இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய மிரட்டலுக்கும் இதெல்லாம் பணியாதீங்க. நீதி நேர்மை இது நடக்கணும்னா காவல்துறை நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும், நம்முடைய ஆசையும் அதுதான். இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் இதே மாதிரி அடிக்கடியுடைய கலவரங்கள் நடந்துகிட்ருக்கு. இத்தோடு இந்த ஜாதிய கலவரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இனியும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கணும்னா தமிழக அரசு உடனடியாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஜாதிங்கிறத கொளுத்தி போடுறதே அரசு தான். ஆனால் ஜாதியை பற்றி பேசாத, தீண்டாமையை பற்றி பேசாத, அதெல்லாம் பேசுவாங்க, வாய்களையே பேசுவாங்க மேடையில். ஆனால் ஜாதியை ஊக்குவிக்கிறது அவங்க தான். ஒரு ஜாதி ஒற்றுமையாக இருந்தால் அவங்கள ரெண்டாக உடைக்கிறதும் அவங்க தான், அரசியல்வாதிகள் தான். அரசு தான் இதை செய்யுது. அதனால் இனிமேலாவது அரசுகள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள்லாம் நாட்டில் மக்களையும் பெண்களையும் கொஞ்சம் நிம்மதியாக வாழ விடுங்க. எப்போவுமே நாட்டை ஒரு வைப்ரேஷன்லேயே வச்சுருக்காதீங்க. அப்படி தான் இன்றைக்கி எல்லாம் நினைக்க தோணுது. மக்கள்லாம் அப்படி தான் பேசியிருக்காங்க. 2026 அந்த தேர்தல் நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கும். மாற்றம் வரணும், மக்களுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கணும். மக்கள் நீங்களே புரிந்து கொள்ளுங்க, செயல்படுங்க. உங்களுடைய ஒரு வாக்கை நல்லவருக்கு போடுங்கள், ஊழல் லஞ்சமற்ற ஆளுக்கு போடுங்க. அனாவசியமாக உங்கள் காசுக்கு ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு 1000 தாரம் 2000 தாரம் 5000 தாரம் 10,000 தாரம் வாங்கி நீங்கள் ஓட்டு போட்டு திரும்ப திரும்ப நாட்டை குட்டிச்சோறாகாதீங்க. அந்த நீங்கள் போடுற ஓட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தான் அது ஒரு நல்ல வழி ஏற்படுத்தணும். திரும்ப திரும்ப தவறானவர்களுக்கு ஓட்டு போட்டு நாட்டையும் வீணாக்குறீங்க, உங்கள் குடும்பத்தையும் வீணாக்குறீங்க. பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.